வெட்டுறது, பாத்திரங்களுக்கு பேர் வெட்டுறது, அண்டா குண்டா சோம்பு பக்கெட்டு கரண்டி கிண்ணா எல்லாத்துக்கும் பேர் வெட்டுறது. பேர் வெட்டுறது. இந்தப்பா பேர் வெட்டுறற, இங்க வா. என் பொண்ணுக்கு கல்யாணம். ஐயோ, என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். அது இல்லையா, என் பொண்ணுக்கு கல்யாணம், சீசந்தி பாத்திரம் எல்லாம் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் பேர் வெட்டணும். வெட்டிட்டா போகுது. ஆமா, கூலி எவ்வளவு? இன்சியலுக்கு 10 பைசாமா, முழு பேர் வெட்டுறதுன்னா 50 பைசாங்க. என்னது, நீவே பாத்திரம் எடுத்துக்கிட்டு வா. இனிஷியலுக்கு நீங்க சொன்னது கரெக்டுங்க, ஆ. முழு பேருக்கு 50 காசு ரொம்ப ஜாஸ்திங்க. என்னங்க 50 காசு உங்களுக்கு ஜாஸ்தியா தெரியுதா? ஆமாங்க. சரி, நீங்களே ஒரு தொகை சொல்லுங்க. ஒரு 8 போட்டுங்களா? என்னது 8 இல்லங்க, ரொம்ப குறைச்சிட்டீங்க. ஏதோ இல்லாதப்பட்டேன் நீங்க. ஆ. சரி, வெட்டிடுறேங்க. வாமா. இதெல்லாம் சீர் கொடுக்குற பாத்திரம். ஆமாங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினது. யார் பேருங்க வெட்டுறது? எங்க பொண்ணு பேரு தானுங்க. ஆஹா, பாப்பா பேருங்க? பீனா, சோனா, கோமதி என்கின்ற, மகேஸ்வரி என்கின்ற, மனோரஞ்சித, பூங்கொடி, பொற்கொடி, பார்வதி, பரமேஸ்வரி. நிறுத்துறா. உனக்கு எத்தனை பொண்ணு? ஒரு பொண்ணு தானுங்க. ஒரு பொண்ணுக்கு எத்தனை பேர் வச்சிருக்க? செல்லம்மா வச்சதுங்க. இது ஒரு பேரா? ஆமா. கல்யாண பத்திரிகையில இந்த பேரத்தை அடிச்சிருக்கிறியா? ஆமா. அப்போ ஒரு பையன் கல்யாணத்துக்கு வர மாட்டான். ஏன்? பேரை படிக்கிறதுக்குள்ள முகூர்த்த வேலை முடிச்சு போயிரும், இல்லன்னா மூச்சு முட்டி செத்து போயிருவானுங்க. யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என்ன சொல்ற நீ? முழு பேர் வெட்டுறதுனா 3 ரூபாய் கொடு. எதுக்கு ஒரு பேருக்கா? கட்டுப்படி ஆகாது, எடுத்து உள்ள வைடி. பாத்திரத்துக்கு நேம் வெட்டுறது சார், பாத்திரத்துக்கு நேம் வெட்டுறது மேடம், பாத்திரத்துக்கு நேம் வெட்டுறது ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் ஆல் பாசையில பேர் வெட்டுறது. டேய், நீ எப்ப இந்த தொழிலுக்கு வந்த? ஜஸ்ட் 1 வீக், அதாவது 2 நாள். டேய், இந்த தொழிலை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாடா? ஆமா, பெரிய இந்த தொழிலு. கண்ணு பார்த்தா கை செய்யாதா? பாக்குறதுக்கு கண் இல்லாம செய்யறதுக்கு கை இல்லாம பண்ணி போடுவோம், ஓடி போயிரு. கத்தி தீட்டாதீங்க, புத்தி தீட்டுங்க. வேணா நம்ம தொழில மோதி பாத்திரலாம். 30,000 பேர் வேலை செய்யற ஒரு ஃபேக்டரி, இதுல 2 பேரும் மோதி பாக்குறதுக்கு. மொத்த முதலீடே ஒரு சுத்திலும் வெட்டிரும்பு. இதுல என்னடா மோதி பாக்குறது? அட ஏய சும்மா கத்துற? அந்த தம்பியை பார்த்தா நல்ல தொழில் செய்யற தம்பி மாதிரி தெரியுது. அது போட்டுக்கிற சட்டை என்ன, பூட்ஸ் என்ன, கொழாய் என்ன, பெல்ட் என்ன, கையில பை என்ன? முக்கியமானது விட்டீங்களே. அது கடைசியில தொங்குறதுக்குடா. ஏங்க, இந்த தம்பிகிட்டே பேர் வெட்டிக்கலாங்க. வெட்டிடுவோம். ஏன்பா நீ எவ்வளவு கேக்குற? இவர் எவ்வளவு கேட்டாரு? ஒரு பேர் வெட்டதுக்கு 3 ரூபாய் கேக்குறாரு. எனக்கு 1.5 ரூபாய் கொடுத்தா போதும். அட சீப்பா இருக்குது. வையி உட்கார்ந்து வெட்டுங்க. இவங்கிட்டே வெட்டிங்க. இவனு என் சிஷ்யன் தான். 2 பேர்ல யாரு கிட்ட வெட்டிட்டா என்னங்க? ஆறா ஒண்ணுங்க. முதன்னு பேர் வெட்டுறது. காலி கூடத்தை கொடுத்துறாதீங்க. நேர கூட தண்ணி கூட கொடுங்க, அப்பதான் பேர் விளங்கும். அண்ணே, உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசுல தெரியாம போச்சுன்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் என்னடா உன்னை ஆசீர்வாதம் பண்றது? நீ பேரை வெட்டி முடி, அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதுல வெட்டுங்க. அப்ப வெட்டட்டுமா? வெட்டு. டேய், என்னது? உங்களை வேண்டிக்கிறேன். வேண்டிக்க. ஐயோ, என்ன தண்ணி வருது? ஐயோ, கான்ஸ்டபிள், என்னையாங்க? வாயாங்க. சார், எங்களுக்கு உங்களை மாதிரி கை நடுங்குது சார், கோக்க முடியல சார். இந்தாங்க. இனிமே எனக்கு தெரியாம சாராயிரம் போய் பாருங்க, என்ன பண்றேன் பாரு. சார் கொடுங்க சார், நான் கோத்து தரேன். இந்தாப்பா. ஏன்பா தண்ணி இனி போடுவியா? ஆமா சார், தொட்டதே இல்லை சார். இந்தாங்க. என்ன பண்றது, நானும் உன்ன மாதிரி ஆரம்பத்துல ஸ்டடியா தான் இருந்தேன். இந்த தண்ணியில்லா காட்டுக்கு மாத்தி மாத்தி நானும் சுத்த தண்ணி பீப்பாயா மாறிட்டேன். ஆமா, உங்க பழைய இன்ஸ்பெக்டர் கூட நல்ல தண்ணி இருக்கிற காட்டுக்கு தான் மாத்திருக்காங்க. அவர் தான் சார் எங்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? ஆமா சார், அவர் ரொம்ப நல்லவர் சார். இப்படி சொல்லாம போயிட்டாரு சார். நல்லவனுக்கு அடையாளமே இப்படி சொல்லாம போறதானே. சார், ஒரு பொண்ணு வந்திருக்கு, யாரோ ஒருத்தர் ஹேண்ட்பேக் புடிங்கிட்டு போயிட்டானா. சரி சரி, கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க, நான் வரேன். சரிங்க சார். ஏமா, ரோட்ல பாத்து போறது இல்லையா? சரி சரி, இந்த பேக்ல என்ன இருந்தது? 2 புக்ஸும் கொஞ்சம் பேப்பர்ஸும் வச்சிருந்தேன். இவ்வளவுதானா? பணம் ஒண்ணு இல்லையா? உங்களுக்கு வேணா அது வெறும் பேப்பர்ஸா இருக்கலாம் சார். ஆனா அந்த புக்ஸ்ல எனக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருந்தது. சரிம்மா, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நீங்க போலாம். உங்க பொருள் கிடைச்சா தகவல் கொடுக்குறோம். போங்க. வரேன் சார். சார், நானும் போயிட்டு வரேன் சார். போயிட்டு வாங்க. ஏய் குண்டா,
உன் ஃப்ரெண்டு மெஷின்ல அடிபட்டு ஹாஸ்பிடல்ல கிடக்குறான், போய் பாருடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணை திறந்து பாப்பாரு. எதுவும் பேசி தொந்தரவு பண்ணிடாதீங்க. லைட்டா ஏதாவது தான் சாப்பிடுறதுக்கு கொடுங்க. நான் அப்புறம் வந்து பாக்குறேன். டே ஆனந்து, உன் ஜனா வந்திருக்கண்டா. டே ஆனந்து, கண்ணு திறடா. முதலாளி, ஆனந்து கண்ணை திறந்துட்ட முதலாளி. அவன் நல்லா இருக்கிற முதலாளி. சும்மாவா? இந்த ஆஸ்பத்திரி கட்ட 20,000 டொனேஷன் கொடுத்துருக்கேன். டே ஒன்னும் கவலைப்படாதா. டே எங்க கூட ஒரே தடவை பேசுடா. டேய், பரணி என்ன பார்க்க வந்தாளா? ஊர்ல எல்லாரும் பார்க்க வந்தாங்க. ஆனந்து, டேய் நம்ம முதலாளியோட பாட்டி இல்ல, நடக்க முடியாம இருந்தாங்கல்ல, அவங்களும் கூட பார்க்க வந்தாங்கடா. ஆனந்து, டேய், பரணி வந்து பார்த்தாளடா. தம்பி, இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடு. போலீஸுக்காரங்க உழுக்கு உழுக்குன்னு உலுக்கி எடுக்கிறாங்க. இந்த விபத்துக்கு நீயே தான் காரணம்னு இதுல விவரமா எழுதிருக்கேன். கையெழுத்து போடு. யோ, உனக்கு அறிவு இருக்குதா ஐயா? அறிவு கட்டவன. சோழையும் குடும்பம் சும்மா ஆடாதம்பாங்க. ஆனா இங்க உன் குடும்பமே ஆடுதுன்னா இதுக்கு தானா? ஏதோ பயண தூரத்துக்கு பக்கத்துல வந்து பாக்குறீங்கன்னு நினைச்சா கடைசியில உன் சுயநல புத்தி காட்டிட்டியா? என்னத்தா புத்திய கம்பிட்ட? என்ன ஜெயலலிதா கண்டுட்ட? 3 நாளா நீ கொடுத்த சோறு தண்ணி இல்லாம இவன் காலடியிலே கிடக்குற. என்னாச்சு? கண்ணை திறந்த உடனே உன்னே வா கேட்டான். எவ்வளோ ஒருத்திக்காக பரணி வந்துட்டாளான்னு கேட்டுக்கிட்டு கிடக்குறான். அவனை விட நான் சுயநலக்காரன் பெருசா பேச வந்துட்டான். மூஞ்சி மோர கட்டே பாரு. நீ போடுப்பா ஒரு கையெழுத்த. அவன் கிடைக்கிற அறிவிட்ட போய். டேய் ஆனந்து, சோறு தண்ணி இல்லாம எத்தனை நாளைக்கு தான் விட்டத்தை பார்த்துட்டே இருக்க போற? இன்னும் 5 நிமிஷம் சாப்பிடலைன்னா எல்லா சோத்தையும் எடுத்து வெளியில கொட்டிட்டு நானும் சாப்பிடாம பட்னியா வெளியில போய் இருக்க போற. தம்பி, யோ, என்னையா ராவ பிசாசு மாதிரி இந்நேரத்துல வந்து கதவை லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருக்கிற? என்னையும் நினைச்சிட்டா? போயா, போக மாட்டேன், போயா. டேய் ஆனந்து, தம்பி, சின்ன உதவி. ஏன் இந்நேரத்துல வந்து இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற? அடுத்தவன தொந்தரவு பண்றதுன்னா இந்த ஊருக்காரங்களுக்கு நம்ம சந்தோஷம் ஐயா. எங்களை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க ஐயா. போங்கய்யா, போயா. டேய் ஆனந்து, தப்பா நினைக்காதீங்க தம்பி. பெரிய பண்ண சம்சாரம் பிரசவ வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பண்ண வேற ஊர்ல இல்ல, டவுன்ல இருந்து தான் டாக்டர் அம்மா கூட்டிட்டு வரணும். அவர் கார் மட்டும் வீட்டுல இருக்கு. தம்பிக்கு கார் ஓட்ட தெரியும்னு விறகு கடை முதலாளி சொன்னாரு. இந்த நேரம் டாக்டர் அம்மா வரலன்னா தாயும் புள்ளையும் பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. அதான் ஓட. அவன் இப்ப வர முடியாது. வேற எவனே சிலிச்சா இருப்பான். அவனை போய் பாரு. நீங்க வாங்க தம்பி. டாக்டர் அம்மா வந்தாச்சு. டாக்டர் அம்மா வந்தாச்சு. டாக்டர் அம்மா வாங்கம்மா, வாங்க, சீக்கிரம் வாங்கம்மா. அம்மா சீக்கிரம் வாங்க. இந்தாம்மா கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க.